ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு ஆலயங்களை நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் அற்புதமான ஒரு வைணவ ஆலயம். இந்த வைணவ ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிற பெருமாள் வைகுந்த பெருமாள், வைகுந்த வாச பெருமாள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஒரு கோவில்லையும் ஒவ்வொரு நிலையில் பெருமாளை நாம் தரிசிக்க முடியும். நின்ற நிலையில், அமர்ந்த நிலையில், கிடந்த நிலை, அதாவது படுத்த நிலையில். இந்த ஆலயத்தில் பெருமாளை நம்ம எப்படி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா, அமர்ந்த நிலையில் பெருமாள், ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள். இந்த பெருமாள் குடிகொண்டிருக்கிற இடம் நெமிலி என்று வழங்கப்படுகிறது. இந்த நெமிலி எங்கே இருக்குது அப்படின்னா, திருத்தணியில் இருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய சாலையில் திருத்தணியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருத்தணிங்கிறது முருகப்பெருமானுக்கு உண்டான படைவீடு, 5ஆம் படைவீடு. அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் நெமிலிங்கிற கிராமத்தில் இந்த பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் பெருமாள் தான் பிரதானம், அதனால் அதிகமான உபசன்னிதிகள் கிடையாது. இந்த ஆலயத்தின் பெருமாளை பற்றியும் அவரது சிறப்பம்சங்களை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண உள்ளோம். பஜகோவிந்தம் 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 என கூறுவாய். புருஷோத்தமனின் திருத்தாட்கமலம் சரணாகதி என தினம் சேருவாய். நினைத்தாலி நிற்கும் மனம் போல் அளிக்கும் கணசாமளனை நிறம் பாடுவாய். மறவாய் மதியே நிலையானிதியே மாதவன் நினைவே ஆனந்தம். திருவாய் பொலிந்த குருவாயூரன் வருவான் தருவான் வைகுந்தம். இந்த ஆலயத்தில் அனுமன் ஒரு சிறப்பான திருச்சரிதை கொண்டிருக்கிறார். இந்த அனுமனுக்கு இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, அவருடைய வாலே ஒரு கிரீடம் போல் காணப்படுகிறதாம். அற்புதமான அனுமான் அந்த ஆஞ்சநேய பெருமான். பஜகோவிந்தம் 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 என கூறுவாய். புருஷோத்தமனின் திருத்தாட்கமலம் சரணாகதி என தினம் சேருவாய். இந்த பெருமாள் இங்கே குடிகொண்டதற்கு காரணம் பிருகுமுனிவர் அப்படிங்கிற முனிவர். இந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணுறார், வைகுந்த வாச பெருமாளோட தரிசனம் வேண்டி பூரின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, ஜெகநாத பெருமாள் அருளக்கூடிய க்ஷேத்திரம். அந்த இடத்துல மற்ற முனிவர்களோடு ஒரு தவம் இருக்கார். யாரை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக, இந்த பெருமாளை வைகுந்தவாச பெருமாளாக தரிசிக்க வேண்டும், சங்கு சக்கர பீதாம்பரியாக தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தவம் இருக்கார். அப்போ பெருமாள் சொல்கிறாராம், காஞ்சிபுரம் பக்கத்தில் நான் உங்களுக்கு தரிசனம் தருவேன், நீங்கள் அந்த இடத்துல போய் தவம் பண்ணினேள் அப்படின்னா நான் சங்கு சக்கரதாரியாக நீங்கள் விரும்புவது போல் நான் தரிசனம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த காஞ்சிபுரத்தில் எந்த இடத்துல தரிசனம் செய்வது அப்படின்னு குழம்புகிறார் பிருகுமுனிவர். அப்போது பிரம்மதேவன் ஒரு தவத்தில் இருந்து இந்த பெருமாள் தரிசனம் தரக்கூடிய இடம் நெமிலி என்பதை இவர்களுக்கு உணர்த்தி அந்த திருத்தலம் சென்று தவம் இருக்குமாறு பிருகுமுனிவருக்கு அறிவுறுத்துகிறார் பிரம்மதேவன். அதன்படி இந்த திருத்தலத்தில் இந்த பிருகுமுனிவரும் மற்ற முனிவர்களும் தவத்தை இயற்ற அதன்படி இவர்களுக்கு கிடைத்த தரிசனம்தான் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய பிரதான பெருமாள், வைகுந்த பெருமாள். மறவாய் மதியே நிலையானிதியே மாதவன் நினைவே ஆனந்தம்.
தருவான் வைகுந்தம். भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं जनपूर्वा. இந்த பெருமாள் இந்த ஆலயத்தில் சங்கு சக்கரத்தோடு காணப்படுகிறார். சதுர்புஜங்கள், அதாவது 4 திருக்கரங்கள். சங்கு சக்கரம், வலதுகை அபயஹஸ்தம், இந்த இடதுகை இருக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு நெல்மணியை வைத்து கொண்டிருக்கிறாராம். அந்த நெல்மணிக்கு என்ன காரணம்? இந்த பகுதியில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி என்ன பண்ணினார்? நெல்லை பயிரிட்டார். நெல் நன்றாக விளைந்தது. அவருக்கு என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, அறுவடையான நெல்லில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்டு போய் இந்த பெருமாளுக்கு கொடுப்பது வழக்கம். அந்த அறுவடை காலத்தில் இவருக்கு மூட்டை மூட்டையாக நெல்மணிகள் குவிந்தனவாம். அத்தனை மூட்டைகளையும் பார்த்தவுடனே அவற்றை தானே அனுபவிக்க வேண்டும், இவற்றை விற்று அந்த பொருளை தானே சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்கலையாம். இந்த பெருமாள் என்ன பண்ணுறார்? கனவில் அவருக்கு அறிவுறுத்துகிறார், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே அப்படின்னு அறிவுறுத்தின பிறகு, ஆஹா, இந்த பெருமாளை ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு உண்டான மூட்டைகளோட தன் பங்காக பல மூட்டைகளையும் கொண்டு போய் ஆலயத்தில் சேர்க்கிறாராம். தனது தவறை உணர்ந்து கொண்ட காரணத்தினால அந்த விவசாயிக்கு ஒரு மன்னிப்பையும் கொடுத்து கருணையும் வழங்கி அந்த மூட்டைகளில் இருந்து ஒரே ஒரு நெல்மணியை மட்டும் எடுத்துட்டு தன்னோட கையில் வச்சுட்டாராம். மிச்ச மூட்டை எல்லாத்தையும் நீயே எடுத்துன்னு போப்பா, எல்லாவற்றையும் நீயே வச்சுக்கோன்னு பெருமாள் கொடுத்துட்டாராம். நெல் மேலி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் தான் தற்போது நெமிலி என்று வழங்கப்படுகிறது. இப்பேற்பட்ட இந்த பெருமாளை தரிசிக்கணுங்கிற ஆவல் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு இல்லையா? இந்த பெருமாளை ஒரு அபிஷேக திருக்கோலத்தில் தாயார்கள் சூழ தற்போது
உயரம் பெருமாள் பார்த்தீங்களா? ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு அமர்ந்த திருக்கோலத்தில் அதற்கு ஏற்றாற்போல, அதாவது பெருமாளுக்கு ஏற்றாற்போன்ற தோற்றத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் காணப்படுகிறார்கள். இந்த பெருமாளுக்கு நடந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம். இந்த பெருமாளை ஒரு அலங்கார கோலத்தில் ஒரு வெள்ளி கவசத்தோடு தற்போது நாம் அனைவரும் தரிசிப்போம். ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. இந்த பெருமாளுக்கு ஏரி காத்த வைகுந்த பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லுவோம். மதுராந்தகம் நகரில் இருக்கிற கோவில். அதே போல இந்த நெமிலியிலையும் ஏரியானது ஒரு முறை உடைப்பு எடுக்க அந்த ஏரி தண்ணீர் ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக பெருமாளே ஒரு அணை போல படுத்தாராம். அதனால் இந்த பெருமாளுக்கு ஏரி காத்த வைகுந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இதை விட இன்னொரு அதிசயம், இந்த அணை போல படுத்த காரணத்தினால இந்த பெருமாளுக்கு இன்றைக்கும் உடலானது அவ்வப்போது வியர்க்குமா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதனால் என்ன பண்ணுவாங்க கோவிலில்? அப்பப்போ பெருமாளுக்கு வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்களா. 7 வண்ண மலைகளாழ்பவன் ஹரிவோம் நமவோம் கிரிதர 7ஆம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா 7 ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ராகு கேது தோஷம் இன்னைக்கு ரொம்ப எல்லாரையும் பாதிக்கிற ஒரு தோஷம். அந்த ராகு கேது தோஷம் அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஒரு திருமணப் பேர் அமையப்பெறாதவர்கள், மற்றபடி என்ன பிரார்த்தனை இருந்தாலுமே இந்த பெருமாள் கிட்ட தெரிவித்தோம் அப்படின்னா அனைத்தையும் நிறைவேற்றி விடுகிறார் இந்த அற்புதமான வைகுந்த பெருமாள். சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினே. பெருமாள் கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு
நம்ம பிரார்த்தனை வச்சு பெருமாள் நிறைவேற்றி விடுகிறார். இந்த பெருமாளுக்கு ஏதானு நம்ம காணிக்க கொடுக்கணும் இல்லையா, நேர்த்திக்கடன் செலுத்தணும் இல்லையா, அது போன்ற நேர்த்திக்கடன்களோடு துலாபாரம் செலுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை முறையும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான், ராமனாக காட்சி தந்தான், கோவிந்த பாத பூஜை செய்து. இந்த ஆலயத்தில் அற்புதமான ஒரு உற்சவர் பெருமாள் காணப்படுகிறார். கருட வாகனத்தின் மேலே அந்த பெருமாளை தற்போது நாம் தரிசிக்கலாம். அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா, அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச. அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா, வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா, வேணுகான ராகதேவனே முரளிதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில், அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச. அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. அற்புதமான ஏரி காத்த வைகுந்த பெருமாளை நாம் தரிசித்தோம். மிக உயரமான பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இந்த பெருமாளை நாம் தரிசித்தோம். இந்த பெருமாளை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா ஒரு விவசாயம் தொடர்பான பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறுமா. நம்ம ஏதான ஒரு புதிய தொழில் துவங்குகிறோமா, அந்த தொழில் விருத்தியாக வேண்டும் என்பதற்காக இந்த பெருமாளை வணங்கி நலம் பெறலாம். அற்புதமான இந்த பெருமாள் நெமிலி என்கின்ற கிராமத்தில் குடிகொண்டிருக்கிறார். இந்த நெமிலி கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா திருத்தணியில் இருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. அற்புதமான இந்த வைகுந்த பெருமாள் அனைத்து விதமான நலன்களையும் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய ஆலயத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு சாணக்கியர் இருந்த மாதிரி ராஜராஜ சோழனுக்கு அனிருத்த பிரம்மராயருங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார். மகா புத்திசாலி. அப்பப்போ எங்கே சோழ சாம்ராஜ்யத்தில் யார் யாரால் வேண்டாத கலகங்கள் பிறக்கிறது, எங்கெல்லாம் இந்த ஒவ்வாத விஷயங்கள், மக்களுடைய அமைதியை குலைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறத கரெக்டாக ஸ்பையை வச்சு அங்கங்கே ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக தூக்கி ராஜராஜ சோழன் அவ்வளவு நல்லா சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்ததற்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்தவர், ஒரு பெரிய கீ ரோல் ப்ளே பண்ணவர் அனிருத்த பிரம்மராயர். அந்த அனிருத்த பிரம்மராயர் சம்பந்தப்பட்ட பல கல்வெட்டுக்கள் ராஜராஜ சோழன் காலத்து ஆட்சியில் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொருவரை முக்கியமாக சொல்லணும், மும்முடி சோழ கிருஷ்ணராம பிரம்மராயர். அவர் ராஜராஜ சோழனுடைய படை தளபதியாக இருந்தவர். இந்த ஒரே நேரத்தில் 2 கையிலையும் கத்தியை வச்சு சண்டை போடுறதுங்கிறது சாமுராய் பாணி சண்டைன்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சாமுராய் பாணி சண்டைக்கே முன்னோடி ராஜராஜ சோழனோட படையில் இருந்த வாழ்முதுகு படை வீரர்கள் நம்முடைய களரி. அந்த மும்முடி சோழ கிருஷ்ணராம பிரம்மராயர் வாழ்முதுகு படைக்கு தலைமை தாங்கினர். ஆயிரக்கணக்கான சோழ தேசத்து வீரர்கள் ஒரே நேரத்தில் 2 கையிலையும் கத்தியை வச்சு சண்டை போடுவாங்க. அவங்க சுற்றுற ஸ்பீடுக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவு சோழப்படை மிக வலிமையாக இருந்திருக்கிறது. ஜப்பான் சாமுராய் வீரர்களை நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் சோழர்களது வாழ்முதுகு படை வரலாறு நம்மளில் பலருக்கு தெரியாமல் இருக்கு. இந்த மாதிரி பல சிறப்புகள் சோழர் படையில் இருந்திருக்கு. அறிவுக்கு அனிருத்த பிரம்மராயர், வீரத்துக்கு உத்தம சோழ மிலாடுடையார், மும்முடி சோழ கிருஷ்ணராம பிரம்மராயர், இந்த மாதிரியானவர்கள், இப்படி பல கதாபாத்திரங்கள், எவ்வளவோ சுவாரஸ்யங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உலக நீர் மேலாண்மைக்கு முன்னோடியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் இந்த சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது மிக முன்னோடிகள். நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், இல்லை புதிதாக பல நெல் ரகங்களை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். 20,000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கடந்த 10,000 ஆண்டு விவசாய வரலாறில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அது டெல்டா பகுதியில் தான்.
அங்கே தான் அதிக அளவில் புதிதாக உணவு சம்பந்தப்பட்ட நெல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லி கொண்டு போகலாம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகிய இருவரும் இந்த இந்திய நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். அதனால்தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் படம் போட்ட தபால் தலைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. ராஜேந்திர சோழன் பேரில் ஒரு கப்பல் இருக்குது, மத்திய அரசுக்கு சொந்தமான போர்க்கப்பல். இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து சொல்லி கொண்டு போகலாம். நம் தேசத்தின் பெருமைமிகு அடையாளங்களை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. ராஜராஜ சோழனுக்கு வெகு விரைவில் மணிமண்டபம் வரப்போகிறது. அதற்கான அறிகுறிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய சமாதி இவ்வளவு நாளாக பராமரிப்பு இல்லாமல், கவனிப்பு இல்லாமல் இருந்திருக்கு டெல்டா பகுதியில். இப்போ தான் ராஜராஜ சோழனுடைய சமாதியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் சில கலகங்களின் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறத நினச்சி முதல்ல நம்ம சந்தோஷப்படணும். இன்னும் மேலும் பல நல்ல விஷயங்கள், நம் தமிழக அடையாளங்களை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தையும் நினைத்து ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக, ஒரு இந்தியனாக நாம் பெருமைப்படுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.